சென்னை மாநகராட்சியின் மேயர் பொறுப்புக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட கடந்த 5 ஆண்டுகளில் மாண்புமிகு தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் தலைவர் கலைஞர் அவர்களும் மாண்புமிகு தமிழகத்தின் முன்னாள் துணை முதல்வர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களின் அறிவுறுத்தலின்படியும் நல்ல ஆலோசனைகளின்படியும் நல்ல வழிகாட்டுதலின்படியும் ஏராளமான காரியங்கள் செய்யப்பட்டிருக்கிறது. அதன் விளைவாகத்தான் இன்றைக்கு சென்னை மாநகராட்சிக்கு வேறு எப்போதும் இல்லாத அளவுக்கு அகில உலக அளவிலான விருது ஒன்றும் கிடைத்தது. லண்டனில் இருக்கிற வேர்ல்டு லீடர்ஷிப் போரம் என்கின்ற ஒரு அமைப்பு சென்னை மாநகராட்சியை எய்ட்ஸ் சம்பந்தமான விழிப்புணர்வு கல்வியை சிறப்பாக அளித்தமைக்காக வேர்ல்டு லீடர்ஷிப் அவார்டு என்கின்ற ஒரு விருதினை சென்னை மாநகராட்சிக்கு தந்து மகிழ்ந்தார்கள். அதேபோல் அகில இந்திய அளவில் சிறந்த மாநகராட்சியாக சென்னை தேர்வு செய்யப்பட்டு மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களால் விருது வழங்கப்பட்டது. அதேபோல் நிர்வாக திறன் படைத்த மாநகராட்சி என்கின்ற அந்த அளவிலேயும் மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களால் இன்னொரு விருதும் கிடைத்தது. மாற்றுத்திறனாளிகளின் வாழ்வில் மேம்பாட்டினை அடைய செய்தமைக்காக சென்னை மாநகராட்சி இந்தியாவில் சிறந்த மாநகராட்சியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு மேதகு குடியரசுத் தலைவர் அவர்களால் ஒரு விருதும் வழங்கப்பட்டது. இதோடு மட்டுமல்லாமல் சென்னை மாநகராட்சியின் சார்பில் ஒரே நாளில் 155 வட்டங்களிலும் மருத்துவ முகாம்கள் நடத்தி அதன் மூலம் சற்றேறக்குறைய 61,000 பேர் மருத்துவ பயன் பெற்றதற்காக லிம்கா சாதனை புத்தகத்திலேயும் சென்னை மாநகராட்சி இடம்பெற்றிருக்கிறது. சென்னை மாநகராட்சியின் சமீபத்திய கட்டிடங்களுக்காக 3 கட்டிடங்களுக்கு ISO தர சான்றிதழும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இப்படி சென்னை மாநகராட்சியின் வரலாற்றில் 320 ஆண்டுகளுக்கும் மேலான வரலாற்றில் அகில உலக அளவிலான அகில இந்திய அளவிலான விருதுகள் கிடைக்கப்பட்டிருப்பது இதுவே முதல் முறை என்பது குறிப்பிடத்தக்கது. அதோடு மட்டுமல்லாமல் சென்னை மாநகராட்சி இதுவரை ஒரு 30 ஆண்டுகளுக்கு பிறகு 2 வெளி நாடுகளோடு டெக்சாஸ் என்கின்ற அமெரிக்காவில் இருக்கிற ஒரு மாநகரத்தோடு சிஸ்டர் சிட்டி அக்ரிமெண்ட் சகோதரத்துவ ஒப்பந்தம் ஒன்றும் ஏற்படுத்திக் கொள்ளப்பட்டது. அதேபோல் மலேசியாவின் தலைநகரான கோலாலம்பூரோடும் ஒரு சகோதரத்துவ ஒப்பந்தம் ஏற்படுத்திக் கொள்ளப்பட்டது. இப்படி உலக தொடர்புள்ள நகரமாய் சென்னை நகரம் இன்றைக்கு உருவாகி கொண்டிருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை 174 சதுர கிலோமீட்டர் பரப்புள்ள இருந்த இந்த சென்னை அகில இந்திய அளவில் பெருமாநகராட்சிகளில் மிக சிறிய மாநகராட்சியாய் இருந்தது. எனவேதான் தலைவர் கலைஞர் அவர்களும் நம்முடைய தளபதி அவர்களும் இந்த மாநகராட்சியை ஒரு மும்பையை போலவே, ஒரு ஹைதராபாத்தை போலவே, ஒரு டெல்லியை போலவே பெரிய அளவிலான மாநகராட்சியாக உருவாக்கிட வேண்டும் என்று நினைத்து திமுக ஆட்சியின் போது இதை 424 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு உள்ள மாநகராட்சியாக விஸ்தரிக்க எண்ணம் கொண்டு அதற்கான திட்டங்களை தீட்டி அரசாணையை எல்லாம் பெற்றார்கள். அந்த திட்டம் இன்றைக்கு நிறைவேற இருக்கிறது. இந்த மாநகராட்சியின் சார்பில் ஏற்கனவே மாநகராட்சியின் சார்பில் ஏராளமான நலத்திட்டங்கள் இன்றைக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அதில் மனிதநேய நடவடிக்கைகளாய் பல நடவடிக்கைகள் என்பது எடுக்கப்பட்டிருக்கிறது. மனிதநேய நடவடிக்கைகள் என்று சொல்லும்போது சென்னை மாநகராட்சியின் சார்பில் இதுவரை சென்னை மாநகரில் சுற்றித்திருந்த மனநோயாளிகள், மனநோயினால் பாதிக்கப்பட்டு பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தவர்கள், ஆதரவற்ற நிலையில் பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தவர்கள், கைக்குழந்தைகளுடன் டிராபிக் சிக்னல்களில் பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தவர்களை எல்லாம் ஏறத்தாழ 1800க்கும் மேற்பட்டவர்களை அழைத்து சென்று அவர்களுக்கு புத்தாடைகள் வழங்கி மருத்துவ சிகிச்சை அளித்து அவர்கள் தங்குவதற்கான இடங்களையும் அளித்து தன்னார்வ தொண்டு நிறுவனங்களோடு இணைந்து அவருடைய வாழ்க்கையை இன்றைக்கு மேம்படுத்தி அதில் பலர் குணமடைந்து தங்களுடைய இல்லங்களுக்கு தங்களுடைய உறவினர்களோடு சென்று சேர்ந்திருக்கிறார்கள் என்பது ஒரு மகிழ்வுக்குரிய செய்தி. அதேபோல் உலகத்தில் எல்லா இடங்களிலேயும் வெட்டியான்கள் என்று சொல்லப்படுகிற ஒரு தொழிலினர் அவர்களை பொறுத்தவரை ஒரு சாவுதான் அவர்களுக்கு சாப்பாடு என்கின்ற அளவில் சாவை எதிர்நோக்கி காத்திருப்பார்கள். அந்த நிலையை சென்னை மாநகரில் ஒழிக்க வேண்டும் என்கின்ற அந்த வகையில் இந்த மயான உதவியாளர்கள் என்று அவர்கள் பெயர் மாற்றம் செய்யப்பட்டு, மயான உதவியாளர்கள் என்று பெயர் மாற்றம் செய்தால் மட்டும் போதாது, அவருடைய வாழ்க்கை தரத்தையும் மேம்படுத்திட வேண்டும் என்கின்ற வகையில் ஒரு சாவை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிற அந்த நிலையை மாற்றி இன்றைக்கு அவர்களுக்கும் மாதந்தோறும் அரசு ஊழியர்களாக மாற்றி மாத சம்பளம் வழங்கப்பட்டிருக்கிறது. இதனுடைய விளைவால் அவர்கள் இனிமேல் எந்த சாவையும் எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்கின்ற அந்த நிலை இன்றைக்கு மாநகராட்சியின் சார்பில் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது.